விருதாச்சலம் விருத்தகிரீஸ்வரர் கோவில் மாசி திருவிழாவின் தேரோட்டம் நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்ற நிலையில் தற்போது பொதுமக்கள் மணிமுக்தாற்றில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் தேவகிருஷ்ணன் வழங்கிட கேட்கலாம். தேவகிருஷ்ணன் வணக்கம். இது பற்றிய விவரங்கள் என்னென்ன? வணக்கம். விருதாசலத்தில் விருதகிரீஸ்வரர் கோயில் அமைந்துள்ளது. இக்கோயிலில் கொடிமரம், தீர்த்தம், நந்தி, தேர், பிரகாரம் என அனைத்தும் 5 இருப்பது சிறப்பாகும். இக்கோயிலில் ஆண்டுதோறும் மாசி மக திருவிழா 11 நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெறும். இந்த ஆண்டு கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதில் முக்கிய நிகழ்வாக தேர் திருவிழா நேற்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இக்கோயில் முன்பு மணிமுக்தா நதிக்கரை சென்று வருகிறது. இந்த மணிமுக்தா நதிக்கரையில் நீராடினால் காசியில் நீராடிய புண்ணியம் கிடைக்கும் என ஐதீகம் உள்ளது. இந்த நிலையில் இன்று மாசி மக அது வைதி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ்வாலா பி தி பாஸ். திருவிழாவை ஒட்டி விருதாச்சலம் மற்றும் கடலூர் மாவட்டம் மட்டுமின்றி கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து ஆயிரக்கணக்கானோர் விருதாச்சலம் மணிமுக்தாற்றில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வருகின்றனர். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த விருதாச்சலத்தில் குவிந்ததால் விருதாச்சலம் முழுவதும் விழா கோலம் பூண்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து நாளை அம்மன் குளத்தில் தெப்பத் திருவிழா நடைபெற உள்ளது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தேவகிருஷ்ணன்.